கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தத்தை நடத்தும் துணை. கர்த்தருடைய கிருபையினால் 3ஆம் தேதியிலும் அவரை துதிக்கும்படியான பாக்கியத்தை தந்த தேவனுக்கு நன்றி கூறுவோம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று வாசிக்கிறோம். யுத்தங்களை நடத்துகிறவர் கர்த்தர், அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசின போது யூதா ஜனங்கள் திடப்பட்டார்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி யுத்தத்திற்கு வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ யுத்த வீரர்கள் அல்லர், எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள். அவர்களிடம் ஆயுதம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒருவர்தான் துணை நின்று அவருடைய யுத்தத்தை நடத்த வேண்டும். ஆகவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யாத்ராகமம் 14:14. விசுவாசத்தோടെ கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை தந்தபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருனுடைய ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கத்தக்கதான வல்லமையினால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ண, அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.